பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. கர்த்தர் தன்னால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு நாளும் மறந்து விடுகிறவர் அல்ல. எனவேதான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் கர்த்தர் அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை மறக்க மாட்டார். நம்மை அவர் மறக்காமல் இருப்பதால் தான் நமக்கு எதிராக வந்த சத்துருக்களையும் அவர் மறக்காமல் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வருகிற வழியில் அவர்கள் இளைத்து விடாய்த்திருக்கையில் அமலேக்கியர்கள் அவர்களை இடைமறித்து அவர்களில் கடைசியில் வந்தவர்களையும் இளைத்து போனவர்களையும் பலவீனரையும் வெட்டி போட்டு அவர்களோட யுத்தம் பண்ணினார்கள். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம் என்றார். சாமுவேல் சவுலை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களை வழிமறிக்கிற இடைமறிக்கிற எதிராக வருகிற தீங்கு செய்கிற சத்துருக்களை கூட கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்கு பிரியமாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக நமக்கு தீங்கு செய்த நம்முடைய சத்துருக்களையும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நம்மை மறக்காத தேவன் நமக்கு எதிராக செயல்படுகிற யாவரையும் எந்த சத்துருக்களையும் மறக்க மாட்டார். அவர்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தி அவர்களையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். எனவே நாம் அவருடைய வழியில் அவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மையும் மறக்க மாட்டார், நம்முடைய சத்துருக்களையும் மறக்க மாட்டார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நியாயமான ஆசீர்வாதங்களை தடை செய்யும்படியாக பிடுங்கி போடும்படியாக இடைமறித்து வழிமறித்து எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களை நீர் நினைவு கூர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு பிரியமாய் உம்முடைய ஜனமாக வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.